ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ டிஎன் +2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 10.8ல் 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, காலை 10 மணிக்கு பெண் ஒருவர் தன்னுடைய மைக்ரோ அலை சமையல் அடுப்பிலிருந்து சூடான காப்பியை வெளியில் எடுத்து அது குளிர்வதற்காக அருகில் உள்ள சமையல் அறையில் வைக்கிறார். சரிங்களா, காலைல 10 மணிக்கு மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து காஃபியை எடுத்து அது குளிர்வதற்காண்டி கிச்சனில் வைக்கிறாங்க. ஓகே, அப்போ ஆரம்ப நேரம் 10 மணின்னு எடுத்துக்கலாமா? T = 0. சரிங்களா, T = 0 அப்படிங்கிறது 10 மணின்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்நேரத்தில் காப்பியின் வெப்பநிலை கேபிட்டல் T வந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா, அப்புறம் 10 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது T = 10 நிமிடங்களுக்கு பிறகு, 10 நிமிடங்கள் இருக்கிறப்ப அதன் வெப்பநிலை கேபிட்டல் T வந்து 160 டிகிரி ஃபாரன்ஹீட். சமையல் அறையின் நிலையான வெப்பநிலை, அறை வெப்பநிலை, ரூம் டெம்பரேச்சர் சொல்றாங்க எஸ், அது வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட். எனில் காலை 10-15 மணிக்கு காப்பியின் வெப்பநிலையை காண்க. முதல் சப்டிவிஷன், வெப்பநிலை 150 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் இடைப்பட்டதாக இருக்கும்போது அவர் காப்பியை அருந்த நினைத்தால் என் நேரத்திற்கு இடையில் அவர் காப்பியை அருந்த வேண்டும். டெம்பரேச்சர் இந்த இடத்துக்குள்ள, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறப்ப டீ குடிக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் எந்த டைப்ல டீ சாப்பிடணும் அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா, ஓகே, இப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய கிவன் டேட்டா படி நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, கேபிட்டல் T அப்படிங்கிறது ஸ்மால் t நேரத்தில் உள்ள வெப்பநிலை அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா, T என்னும் ஏதேனும் ஒரு நேரத்தில் காஃபியின் வெப்பநிலை = கேபிட்டல் T of T என்க. சரிங்களா, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, லெட் கேபிட்டல் T of T be an temperature of coffee at any time T அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க. ஓகே, அப்போ ஏதோ ஒரு நேரத்தில் காஃபியோட டெம்பரேச்சரை கேபிட்டல் T எடுத்துக்கிறோம். கொடுத்த தகவலின்படி இந்த டெம்பரேச்சரினுடைய வேரியேஷன் dt/dt நேரத்தை பொறுத்து வெப்பநிலையினுடைய வேரியேஷன் எதுக்கு சமமாக இருக்கும்னு சொன்னால், டெம்பரேச்சர் அட் எனி டைம் T, ஏதேனும் ஒரு நேரத்தில் உள்ள வெப்பநிலை மைனஸ் அறை வெப்பநிலைக்கு சமமாக இருக்கும். சரியா, இங்கே கொடுத்த தகவலின்படி அறை வெப்பநிலை வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லையா, அப்போ இது T-70க்கு நேர் விகிதத்தில் இருக்கும். சரியா, ஓகே, இப்போ இந்த ப்ரொபோஷனல் கண்டிஷனை நான் ரிமூவ் பண்ணுறேன். dt/dt இந்த ப்ரொபோஷனலை நான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே டெம்பரேச்சர் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இங்கே வெப்பநிலை வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 180லேருந்து 160 ஆகுது, 160லேருந்து குறையுது. வரிசை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால -k அப்படிங்கிற ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -k × T-70. இதில் இருக்கிற k அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகே, இங்கே வெப்பநிலை குறைகிறதுனால நான் -k எடுத்திருக்கேன். சரியா, கூடுச்சுன்னு சொன்னா கூடிக்கிட்டே இருக்கு, டைம் ஆக ஆக வெப்பநிலையும் கூடுதுன்னா +k எடுக்கலாம். இங்க நீங்க -k எடுக்கிறதுனால +k எடுக்கணும், பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்று, வித்தியாசம்லாம் ஒண்ணுமே இருக்காது. சரிங்களா, இந்த இடத்துல நீங்க குறையிறப்ப +k எடுத்தா கூட, டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போறப்ப +k எடுத்தா கூட உங்களுக்கு ஆன்சர் மாறாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க +k எடுத்தீங்கன்னா உங்களுக்கு k-னுடைய மதிப்பு, k-யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப மைனஸ்ல ஆன்சர் கிடைக்கும். இங்க -k எடுத்தீங்கன்னா k-யோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப +ல ஆன்சர் கிடைக்கும். k-யோட ஆன்சர் +ல கிடைக்கும், +k எடுக்கிறப்ப மைனஸ்ல கிடைக்கும். அவ்வளோ வித்தியாசம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான், ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் நீங்கள் -k எடுத்தாலும் தப்பு கிடையாது, +k எடுத்தாலும் தப்பு கிடையாது, ரெண்டு ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான என்ன செய்யறேன், டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே டைம் ஆக டெம்பரேச்சர் குறையிறதுனால ஒரு -k நாங்கள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், T அப்புறம் ஒரு சைடும், K அப்புறம் இன்னொரு K அண்ட் ஸ்மால் T இன்னொரு சைடு கொண்டு போங்க. அப்போ இந்த T-70 இந்த பக்கம் வரும், வர்றப்ப 1-T-70 இன்ட்டு இங்கே ஒரு கேபிட்டல் dt இருக்குது, அதை வச்சுக்கலாம். இப்போ -k இன்ட்டு இந்த dt அந்த பக்கம் போயிடும், = dt ஆகிடும். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமே இன்டெக்ரல் எடுங்க. இன்டெக்ரல் எடுத்தோம்னு சொன்னால், இன்டெக்ரல் 1/T-70 இன்ட்டு dt = -k இன்ட்டு இன்டெக்ரல் dt அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை t-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கிற மாதிரி இருக்கு உள்ள ஃபங்க்ஷன். சரிங்களா, t-யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, -70 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 1 - 0 1, மேலே உள்ள நம்பர் ஆன்சராக கிடைக்குது. அப்போ இந்த இன்டெக்ரலோட ஆன்சர் log ஆஃப் தி டினாமினேட்டர். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் கிடைச்சதுன்னா
அந்த இன்டெகிரலோட ஆன்சர் வந்து லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படி இருக்கும். டிடியை இன்டெகிரேட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு டி, இன்டெகிரல் டிடியோட வேல்யூ வந்து டி. சரிங்களா? இப்போ ரெண்டு ஒரு கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா, அது ஒரே கான்ஸ்டன்டா லாக் சி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ லாகை ரிமூவ் பண்றதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இ எடுக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணோமோ அதே தான் எங்கேயும் பண்றோம். ஸோ ரெண்டு பக்கமும் இ பவர்ல எடுக்கிறோம். இ பவர்ல எடுத்தா லாக் கேன்சல் ஆயிரும். அப்போ இ பவர் லாக் டி மைனஸ் 70 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி பிளஸ் லாக் சி. ரெண்டுமே பவர்ல இருக்கும். இப்போ ரெண்டுமே பவர்ல இருக்கு, நடுவில் பிளஸ் இருக்கிறனால இதை ரெண்டா பிரிச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இ பவர் மைனஸ் கேடி இன்டூ இ பவர் லாக் சி அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு எழுதலாம். ஓகே, இப்போ பாருங்க அடுத்த லைன்ல இந்த இ பவர் லாக் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு டி மைனஸ் 70 இருக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் லாக் கேன்சல் ஆயிரும், ஒரு சி இருக்கும், சி இ பவர் மைனஸ் கேடி. இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1, டயத்துக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையிலான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ரைட். இப்போ நமக்கு அவங்க ஒரு 3 கண்டிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா டி வந்து 0வா இருக்கிறப்ப, அதாவது ஆரம்பத்தில் 10 மணிக்கு சரியா 10 AM-க்கு டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கான், 180 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? கொஸ்டின் பாருங்க, அட் 10 AM டெம்பரேச்சர் 180. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ ஆகுது, 160 ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு 10 மினிட்ஸ். இந்த 0லேருந்து 10 நிமிஷம், அதாவது 10:10க்கு மணி 10 மணியை 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து 10 நிமிஷம்னா 10:10 மணி. சரிங்களா? அப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்குன்னா 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டு கண்டிஷனையும் இதில் அப்ளை பண்ணி டயத்துக்கும் டெம்பரேச்சருக்குமான டைரக்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்கு. ஒன்று என்னன்னா சி, இன்னொன்று வந்து கேன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ரெண்டையுமே இந்த ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சு டைம் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டுக்கும் மட்டும் டைரக்டா உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா டி ஈக்குவல் டு 0 எனில் கேபிட்டல் டி ஈக்குவல் டு 180 டிகிரி ஃபாரன்ஹீட். சரியா? இங்கிலீஷ் மீடியம் என்ன செய்யணும் அப்படின்னா when t equal to 0 implies capital T equal to 180 degree Fahrenheit. ஓகே, ஸோ இப்போ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 1ல. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த கேபிட்டல் டிக்கு பதிலாக 180 மைனஸ் ஒரு 70. ஓகே, ஈக்குவல் டு இந்த சி அப்படியே இருக்கும், இ பவர் இந்த டிக்கு பதிலாக இந்த 0. சரிங்களா? டி ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இந்த மேலே ஒரு டைம் ஃபுல்லாக 0 ஆயிருமா? அப்போ இ பவர் 0. இ பவர் 0 வேல்யூ 1. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 180 மைனஸ் 70 அப்படிங்கிறது ஒரு 110 ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் 0 1 அப்படிங்கிறதுனால அதை விட்டுறலாம். அப்போ 110 ஈக்குவல் டு சி. சியோட வேல்யூ கிடைச்சிச்சு இல்லையா? கிடைச்ச சியோட வேல்யூவை 1வது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. 1வது ஈக்குவேஷனை அகைன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி மைனஸ் 70 ஈக்குவல் டு இந்த சிக்கு பதிலாக 110 இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, இது நம்மளோட 2வது ஈக்குவேஷன். இப்போ நமக்கு இருந்த 2 கான்ஸ்டன்ட்ல ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ 2வது கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு 2வது கண்டிஷனை அப்ளை பண்றோம். கேங்கிற கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு 2வது கண்டிஷனை அப்ளை பண்றோம். 2வது கண்டிஷன் என்னது? டி ஈக்குவல் டு 10 எனில் capital T equal to 160 degree Fahrenheit. Okay, when T equal to 0, capital T equal to 160 degree Fahrenheit. Okay, so இப்போ இதற்கு 2வது ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னு சொன்னா T க்கு பதிலா 160 minus 70 equal to 110 into e power மைனஸ் கே இன்டூ டீக்கு பதிலாக அந்த 10, ஸ்மால் டீக்கு பதிலாக இந்த 10 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 160 மைனஸ் 70 இங்கே ஒரு 90 கிடைக்குமா? 90 ஈக்குவல் டு இங்கே ஒரு 110. இந்த இ பவர் மைனஸ் கே 10 இருக்கு இல்லையா? இதை இப்படி எழுதிக்கலாமா? இ பவர் மைனஸ் கே ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இ பவர் மைனஸ் கே இன்டூ 10 இருக்குதா? இ பவர் மைனஸ் கே ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன செய்யற அப்படின்னு சொன்னா இந்த 110 கீழே கொண்டு வாங்க.
ஸோ அப்போ 90/110 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் கே த ஹோல் பவர் 10. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ 9/11 இருக்கும். இந்த பவர் 10 ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பக்கமும் பவர் 1/10 ரேஸ் பண்ணணும். பவரில் வந்து 1/10 ரேஸ் பண்ணோம்னா இந்த 10 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா e பவர் மைனஸ் கே ஈக்குவல் டு 9/11 த ஹோல் பவர் 1/10. சரிங்களா, e பவர் k யோட வேல்யூ. ஸோ இப்போ k யோட ஆன்சர் கண்டுபிடிச்சா k இருக்கிற மாதிரி ஒரு டைம் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஓகே ரைட், இப்போ கிடைக்கிற இந்த ஆன்சரை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கு? t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 e பவர் மைனஸ் k இருக்கு இல்லையா, அதை மைனஸ் k த ஹோல் பவர் t அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட், ஸோ இப்போ பாருங்க இந்த e பவர் மைனஸ் கேக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம். 110 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 9/11 ஹோல் பவர் 1/10. அதுக்கு பவர்ல இந்த t இருக்கும். e பவர் கேக்கு பதிலாக இந்த வேல்யூ, இதுக்கு பவர்ல t. ஸோ பவரை மல்டிப்ளை பண்ணி வச்சுன்னா இங்க t/10 அப்படின்னு 1/10 அப்படிங்கிறது t/10. அப்போ t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு 9/11 த ஹோல் பவர் t/10 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இருக்க தேர்ட் ஈக்குவேஷனில் பாருங்க டைம் ஸ்மால் டி இருக்கும், டெம்பரேச்சர் கேபிட்டல் டி இருக்கும், வேற எந்த கான்ஸ்டன்ட் இருக்கு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கொஸ்டின் பாருங்க, what was the temperature of the coffee at 10:15 am? சரிங்களா, டைம் 10:15 ஆகிறப்ப, சரிங்களா, டைம் 10 ஆச்சுன்னா டி வந்து 0. அப்போ டைம் 10:15 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. டைம் வந்து 10:15 ஆச்சுன்னா, டைம் 10னா டி வந்து 0. 10 ஆச்சுன்னு சொன்னா டி வந்து 10. அப்போ 10:15 ஆச்சுன்னா டி வந்து 15 தானா? 10 o'clockனா 0. அப்போ 10:15னா 15 மினிட்ஸ் ஆயிருக்கு மொத்தத்தில். 10லேருந்து 10:15 15 மினிட்ஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ டி வந்து 15 இருக்கிறப்ப கேபிட்டல் டியோட வேல்யூ என்ன? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே. ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். t equal to 15 எனில் இங்கிலீஷ் என்ன செய்யணும்னா when t equal to 15 நேரம் மூணாவது ஈக்குவேஷன் வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. t மைனஸ் 70 நமக்கு கேபிட்டல் டி தான் வேணும், ஸ்மால் டி கொடுத்தாச்சு. t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 9/11 ஹோல் பவர் டீக்கு பதிலாக 15/10 போட்டுக்கலாம். இந்த டீக்கு பதிலாக 15/10. இதை கட் பண்ணோம்னா 3/2 சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ 3/2 அப்படிங்கிறத 110 இன்டூ இந்த பவர் 3/2 இப்படி எழுதிக்கலாமா? 9/11 இன்டூ 9/11 த ஹோல் பவர் 1/2. ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ எக்ஸ் பவர் 3/2 வச்சுக்கோங்களேன், எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ரூட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 1/2 எழுதிக்கலாம். சரிங்களா, அந்த அடிப்படையில் 9/11 பவர் 3/2 9/11 த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 11 கொண்டு இந்த 110 கட் பண்ணிச்சுன்னா ஒரு 10 டைம் இருக்கும். 10 இன்டூ 9 ஒரு 90 இங்க. ஓகே, இப்போ இந்த 9 பவர் 1/2 11 பவர் 1/2 9 பவர் 1/2 3 தானா? 9 பவர் 1/2 ரூட் 9 9ஓட வேல்யூ 3 டிவைடட் பை ரூட் 11 அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ ரூட் 11ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறோம் வச்சுக்கோங்க. ரூட் 11ஓட வேல்யூ இங்க 11 போடுவோம். ஓகே, ஸோ 11க்குள்ள இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், மேக்ஸிமம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 3 × 3 9 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஹையஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இதை செப்பரேட் பண்ணால் இங்கே ஒரு 2 கிடைக்கும். இந்த 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 6. ஓகே, இப்போ இங்கே ஒரு நம்பர் போட போகிறோம். இங்கே ஒரு நம்பர் போடுறப்ப இது 60 அப்படி ஆகும். 61 62 அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆகும். ஆனால் இங்கே வெறும் 2 தான் இருக்குது. அப்போ 60யை கூட 2 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேலே ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சா கீழே 2 0 இறக்கிக்கலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் போடுறப்ப 2 நம்பராக தான் கீழே இறங்கும். சரிங்களா, கீழே 2 0 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2 0. ஸோ இப்போ 200ல் எத்தனை 60 இருக்கும்னா 3 60 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ மேலே 3 கீழே 3 போட்டோம் அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 × 3
ஒரு 9, இந்த 3 கொண்டு 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 18. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து ஒரு 11 இருக்கும். சரிங்க, 11. ஸோ இப்போ மேலே இருக்க ரெண்டு நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 66. ஸோ அடுத்து ஒரு நம்பர் வரப்போகுது. இங்கே அடுத்து ஒரு 2 0 கீழே இறங்கிடும். ஸோ நான் டிவைட் பண்ண முடியாதுங்கிறப்ப அடுத்த 2 0 கீழே இறங்கிடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா, இங்கே 2 போட்டோம்னாலே 662. 662வை இங்கேயும் 2 போடுவோமா, அதே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 1200 தான் கிடைக்கும். அதனால் எனக்கு 1100 இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் 1 யூஸ் பண்ணிக்கலாம். 1 யூஸ் பண்ணேன்னு சொன்னால் 661. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒரு 10, 10ல் 1 9, 9 6 போச்சுன்னா 3, அடுத்து இங்கே 0, 10 6, 10 - 6 439. போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 90 × 3/3.31. இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த குவேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து √11 வேல்யூ. சரி, √11 இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 90 × இங்கே வெறும் 3 தானே இருக்குது. ஸோ மேலே கீழே ஒரு 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே வந்து 300 ஆயிரும், கீழே வந்து 331 ஆயிரும். சரிங்களா? லெஃப்டில் வந்து ஒரு t - 70 இருக்குது, அது மறந்துடக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ இந்த 90 வச்சுக்கிட்டு 300 331ஆல் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் ஆன்சர் வந்து 0.9063 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? 0.9063 கிடைக்கும். ஓகே, இதை 90ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 81.5709 அப்படின்னு கிடைக்கும். அதாவது t - 70 = 81.5709. ஓகே, இப்போ இந்த 70 ரைட் சைட் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ t = 70 வந்து ப்ளஸ் ஆயிரும். 70 + 81.5709. சரிங்களா? 70 + 81.5709 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னு சொன்னால் 151.57 கிடைக்கும். சரிங்களா? டெம்பரேச்சர். அப்போ அப்ராக்சிமேட்டாக டெம்பரேச்சர் T அப்ராக்சிமேட்லி = 151.57. இங்கே நம்ம √11 வேல்யூ அப்ராக்சிமேட் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இங்கே அப்ராக்சிமேட் ஆன்சர் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அப்ராக்சிமேட்லி = 151.57 டிகிரி ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, அப்போ இந்த ஆன்சரை தனியாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க வந்து எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த டீயை குடிச்சாங்கன்னா டீயோட டெம்பரேச்சர் வந்து 151.57 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக நமக்கு இருக்கும். சரிங்களா? 151.5 போட்டுக்காங்க, இங்கே ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the woman likes to drink coffee when its temperature is between 130 and 140 degree Fahrenheit. 130க்கும் 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் இடையில டெம்பரேச்சர் இருக்கிறப்ப டீ குடிக்கணும். அப்போ எந்த டயத்துல டீ குடிக்கலாம், எந்த டைம் இன்டர்வல்ல டீ குடிக்கலாங்கிற கொஸ்டின். அப்போ என்ன செய்யணும்னா 130 டிகிரியா இருக்கிறப்ப டைம் எவ்வளவு, 140 டிகிரி ஆகிறப்ப டைம் எவ்வளவுன்னு செக் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ எனக்கு படிப்படியாக டெம்பரேச்சர் குறையும். அப்போ முதல்ல 180 இருக்குது, அப்புறம் 160 ஆகுது. அப்போ 160க்கு அப்புறம் டெம்பரேச்சர் என்ன வரணும், 140 ஆகும். அதுக்கப்புறம் தான் 130 ஆகும். சரிங்களா? அதனால நான் முதல்ல 140 கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி என்ன செய்யறேன், 130 கண்டுபிடிக்கிறேன். இப்போ செகண்ட் இதில் கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகே, பாருங்க, நேராக தேர்ட் ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். டெம்பரேச்சர் வந்து 140, டெம்பரேச்சர் வந்து 140 வச்சு தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் தான் எனக்கு தேவை. ஓகே, ஸோ எப்படி எடுக்கணும்னா capital T = 140 degree Fahrenheit unit. When capital T = 140 degree Fahrenheit. Okay, நான் equation 3 எங்க சைடுல ரஃபா எழுதிக்கிறேன். T - 70 = ஒரு 110 e power - k into that sorry 110 9/11 t/10.
9/11 the whole power t by 10. ஓகேவா? 9/11 the whole power t by 10, t minus 17. இது வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. therefore equation number 3 will imply t க்கு பதிலாக 140 minus 70, capital T க்கு பதிலாக 140 minus 70 equal to 110 9/11 whole power t by 10. இந்த t தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. இப்போ 140 minus 70 ஒரு 70 ஆயிரும். இந்த 110 கீழே வந்துச்சுன்னா 70/110 ஆயிரும். ஓகே, ஈக்குவல் டு 9/11 the whole power t by 10. ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்கே 0 0 கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 7/11 இருக்கும். ஓகே, இங்கே ஒரு 7/11 இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த டீயை கீழே கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி, ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறது மட்டும்தான். அப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுப்பேன். log 7/11 equal to log 9/11 the whole power t by 10 அப்படிங்கிறது. சரியா? அடுத்த லைனில் log இந்த 7/11 நான் டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 0. என்னாகும் 70ங்கிறப்ப வந்து 6 11s are 66. சரிங்களா? ரிமைனிங் ஒரு 4னா 40, 3 11s are 33, ரிமைனிங் ஒரு 7, அகெயின் 70, 6 11s are 66, 4 அப்போ 0.6363 அப்படின்ட்டு போகும். ஈக்குவல் டு இப்போ இந்த t by 10 லாகுக்கு முன்னாடி வந்துடும். t by 10 log அதே மாதிரி 9/11 டிவைட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஒரு 0. முதல்ல 9 டிவைட் பண்ண முடியாது. 0.90 90ங்கிறப்ப 8 11s are 88, ரிமைனிங் வந்து ஒரு 2னா 20, 20ங்கிறப்ப 1 11 is 11, ரிமைனிங் 9, அகெயின் வந்து 90, 8 88 for ரிமைனிங் 2, அப்போ 0.8181 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 10 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஒரு 10 into log 0.6363 by இந்த லாகை கீழே கொண்டு வந்துடுறேன். log 0.8181 equal to வெறும் t. ஓகேவா? ஸோ எனக்கு கிளியராக எழுதுகிறேன். லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். t equal to 10 into log 0.6363 divided by log 0.8181. Okay. Okay. இப்போ இந்த log வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10 போட்டுட்டு இந்த log கண்டுபிடிக்க என்ன செய்யுங்கன்னா, முதல்ல இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டரிஸ்டிக் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸினுடைய நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கே வெறும் 0 தான் இருக்குது. இங்கே எத்தனை நம்பர்ஸ் 0 இல்லாத எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இங்கே 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செய்யுங்கன்னா 1 பார் போட்டுக்கோங்க. சரி, 1 பார். அதாவது இந்த புள்ளிக்கு முன்னாடி ஒரு நம்பரை கொண்டு வரதா இருந்தால் இந்த டெசிமல் பாயிண்ட்டை இந்த பக்கம் கொண்டு போகணும். சரிங்களா? அதனால ஒரு 1 பார் போட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இப்போ அடுத்த 2 டெசிமல் என்ன இருக்குன்னா 63. சரிங்களா? உங்களுடைய லாக் டேபிள் எடுத்துக்கோங்க. லாக் டேபிள் எப்படி இருக்குன்னா, இல்லையா, உங்களோட லாக் டேபிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ லாக் டேபிள் பாருங்க. லாக் டேபிளில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். மேலே இப்படி நம்பர்ஸ் இருக்கும், சைடில் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். இங்கே வந்து மீன் டிஃபரன்ஸ். இங்கே தான் முதல்ல இருக்கக்கூடிய 2 டெசிமல் இதில் பார்க்கணும். ஒரு 2 டெசிமல் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை இதில் பார்க்கலாம். 63 இதில் பார்க்கணும். அதுக்கு அடுத்து கிடைக்கிற 6 இந்த காலத்துலையும் 3 இந்த காலம்லையும் நான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இங்கே 6 அப்படிங்கிறது 7th காலம், ஏன்னா 0 ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 6 அப்படிங்கிறது 7th காலமாக இருக்கும். அப்போ நமக்கு தேவையான 63 போகுமா? நமக்கு தேவையான 63 தான் இருக்குது. 63 அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள்.
63 63 அப்போ 63ல 6 and 3 பார்க்கணும் நம்ம சரிங்களா. பாருங்க 63ல 1 இது வந்து 0 1 2 3 4 5 6 சரிங்களா. அப்போ 8035 சரிங்களா. ஒரு 8035 அதே மாதிரி இங்கேயும் 6 இதுல வந்து 0 இல்லாம 6 பார்க்கணும் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ 63 பாருங்க ஒரு 1 2 சாரி 0 1 2 3 4 5 6 8035 வருது இல்லையா. 8035 இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 ஒரு 4 இருக்கு. அப்போ இந்த 4 கொண்டு போய் இந்த 8035 கூட ஆட் பண்ணீங்கன்னா 8039 சரிங்களா. இந்த 8039 அங்கே போட்டுக்கலாம். 8039 டிவைடட் பை அதே மாதிரி இங்கேயும் டாட்டுக்கு முன்னாடி 0 தான் இருக்குது. ஸோ ஒரு 1 பார் போட்டுட்டு டாட் வச்சுக்கோங்க. 8181 நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ இங்கே 81 பார்க்கணும் சரியா. இங்கே 81 பாருங்க 81ல 8 இப்போ இது 0 1 2 3 4 5 6 7 8 9128 சரி 9128 அதுக்கு அடுத்து 1 தான். அப்போ 9129 இந்த 28 கூட இந்த 1 ஆட் ஆகும். அப்போ 9129 சரிங்களா. 9129 9129 சரிங்களா. இப்படி கிடைக்கும் ஆன்சர். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா இந்த 1 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 இன்டூ இந்த 1 பார்னா 1 மைனஸ்ன்னு சொல்லணும் அவ்வளோதான். 1 மைனஸ் 0.8039 டிவைடட் பை 1 மைனஸ் 0.9129 ஓகேவா. ஸோ அப்போ இதை 10 இன்டூ ஓகே 1 மைனஸ் 0.8039 வேல்யூ வந்து 0.1961 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அதே மாதிரி 1 மைனஸ் 0.9129 இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னு சொன்னால் 0.0871 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே 0.0871 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 10 into 2.2514 கிடைக்கும் சரியா. இப்போ இது ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணுறப்ப 22.514 சரிங்களா. அப்போ 22 மினிட்ஸ் ஆகும் சரிங்களா. டெம்பரேச்சர் வந்து 22 மினிட்ஸ் நமக்கு டைம் தான் கிடைச்சிருக்கு. அப்போ டி வந்து என்ன ஆகும்னா அப்ராக்சிமேட்டாக அது வந்து 22 மினிட்ஸ் சொல்லிக்கலாம் இல்லையா. அப்போ 22 மினிட்ஸ். அப்போ காஃபியோட டெம்பரேச்சர் 140 டிகிரி ஆகிறதுக்கு ஆரம்ப நேரத்துலேருந்து 22 மினிட்ஸ் ஆகும் சரி. அப்போ 22 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னால் டைம் when temperature T equal to when temperature T equal to 140 degree Fahrenheit time T equal to 10:22 AM சரிங்களா. 10:22 AM இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 140 டிகிரி Fahrenheit இருக்கும் உங்களுக்கு. ஓகே இதே மாதிரி அடுத்த எக்ஸப்கேஷன் when T equal to 130 degree Fahrenheit எனில் இந்த தமிழ் எழுதுறப்ப T equal to 140 degree Fahrenheit எனில் T equal to எழுதிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இங்க T equal to 130 degree Fahrenheit எனில் இப்போ T கண்டுபிடிக்க போகிறோம். சின்ன ஸ்மால் டி அகைன் ஸ்மால் டி கண்டுபிடிக்க போகிறோம். அதே தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தேர்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 130 மைனஸ் ஒரு 70 ஈக்குவல் டு இந்த மேலே இருக்கு இல்லையா 130
minus 17 சரிங்களா 140க்கும் 130க்கும் நடுவில் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் 140 and 130 தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ 130 இந்த மூணாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் சரியா இந்த கேஸ் ஓகே அப்போ 130 minus 70 இங்கே ஒரு 110 9/11 ஒரு 110 9/11 whole power t/10 இந்த ஸ்மால் t தான் வேணும் ஓகே ஸோ இப்போ 130 minus ஒரு 70 ஒரு 60 ஆகுமா ஒரு 60 இந்த 110 கீழே கொண்டு வந்துடலாம் ஸோ 110 equal to 9/11 இந்த ஹோல் பவர் t/10 அப்படின்னு கிடைக்கும் அகெயின் இந்த 0 and 0 கட் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம்னா log 6/11 பிகாஸ் t கீழே கொண்டு வரதுக்கு ஒரே வழி அது மட்டும்தான் சரிங்களா ஸோ அப்போ 6/11 equal to அந்த t முன்னாடி போயிடும் t/10 log 9/11 போன ப்ராப்ளம் மாதிரியே தான் செய்யும் போன சப்டிவிஷன் மாதிரியும் செய்ய போகிறோம் ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம் 9/11 எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த 10 இந்த சைடு கொண்டு வர போகிறோம் இப்போ என்ன ஆகும்னா இந்த 10 into log 6/11 divided by log 9/11 equal to t கிடைக்கும் இதை t equal to 10 into log 6/11 சரிங்களா log 6/11 6 11ஆல் டிவைட் பண்ணுறேன் ஸோ 0 வச்சோம்னா 60 ஆயிரும் 60 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 சரிங்களா 5 11 are 55 ரிமைனிங் ஒரு 5 அகெயின் 50 கிடைக்கும் ஸோ அகெயின் 50 கிடைக்கும் இப்போ 50 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 44 again 6 remainder 60 55 4 40 remaining வந்து 5 50 னா 4 போடுவீங்க 44 அப்போ 5454 இது போய்கிட்டே இருக்கும் சரியா டிவைடட் பை இங்கே log 9/11 இல்லையா ஸோ அப்போ 0.8181 ஏற்கனவே நம்ம செஞ்சோம்ல அதே டைப் தாங்க ஓகே இப்போ இந்த ரெண்டுக்கும் வேல்யூ லாக் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ that implies t equal to 10 into இந்த லாக் 0 பாயிண்ட் இருக்கிறதுனால அகைன் இங்கே 1 பார் போட்டுக்கிறோம் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ 5454க்கு வேல்யூ செக் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த இருக்கு 54க்கு 5 வேல்யூ பாருங்க 0 1 2 3 4 5 7 3 6 4 சரிங்களா 54க்கு 5ஓட வேல்யூ 7364 இதுக்கு நேர் இங்கே 4 1 2 3 4 பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்போ இந்த 3 கொண்டு போய் 7364 கூட ஆட் பண்ணிக்கிறேன் சரியா பாருங்க 1 2 3 4 சரி 0 தான் இல்லையா 0 1 2 3 4 5 5னா 7364 இங்கே ஒரு 4 பார்த்தீங்கன்னா 3 அப்போ 7364 கூட இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 7364 plus 3 7367 ஆகும் 7367 ஓகே 7367 0.8181 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மேலே அதை அப்படியே இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 9129 9129 ஓகே ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் 10 into இந்த 1 பார்ங்கிறத 1 minus 0.7367 எழுதிக்கலாம் கீழே இதை 1 minus 0.9129 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே get இப்போ 10 into 1 minus 0.7367 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 0.2633 வரும் divided by 1 minus 0.9129 ஏற்கனவே சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா 0.0871 0.0871 ஓகே இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 into இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 3.0229 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் ஓகே இப்போ இதை 10 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 30.229 minutes
அப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு 30.229 minutes, அதாவது 30 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக. சரி, 30 நிமிஷம். அப்போ அப்ராக்சிமேட் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா T is approximately equal to 30 minutes. அப்போ டெம்பரேச்சர் 130 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகிறப்ப மொத்தம் 30 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போ 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா 10:30 மணிக்கு டெம்பரேச்சர் வந்து 10:30 மணிக்கு டெம்பரேச்சர் வந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். சரிங்களா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னால் கேபிட்டல் T ஈக்குவல் டு 130 டிகிரி ஃபாரன்ஹீட் எனில், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே முன்னாடி வென் போட்டுக்கணும். வென் T ஈக்குவல் டு 130 டிகிரி ஃபாரன்ஹீட், ஸ்மால் t ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 30 minutes, that is equal to 10:30 AM, 10:30 AM. சரிங்களா? அப்போ டெம்பரேச்சர் 130லேருந்து 140 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், டெம்பரேச்சர் நம்ம மாற்றிடுவோம், 140லேருந்து 130 வரைக்கும் இருக்கணும்னு சொன்னால் டைம் 140 இருக்கணும்னு சொன்னால் 10:22 இருக்கணும், 130 இருக்கணும் 10:30 இருக்கணும். அப்புறம் 10:22லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ வெப்பநிலை T ஈக்குவல் டு 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டிலிருந்து T ஈக்குவல் டு 130 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் நேரம் T ஈக்குவல் டு 10:22 AM இலிருந்து T ஈக்குவல் டு 10:30 AM வரை. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் என்ன செய்யணும்? when the temperature reduced from T equal to 140 degree Fahrenheit to T equal to 130 degree Fahrenheit, the time duration is T equal to 10:22 AM to 10:30 AM சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? when the temperature T varies from 140 degree to 130 degree Fahrenheit, then the time varies from 10:22 to 10:30 AM அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இது போக இந்த லாக் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே வந்து ஒரு சின்ன லாக் ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். 0 வச்சு லாகுக்குள்ளே 0 பாயிண்ட் வச்சு ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ லாகில் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தனியாக நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அதனோட லிங்க் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.